பெட்ரூமில் பால்கனி இருந்துச்சுன்னா நிச்சயமாக மூன்றாவது நபரால் வீட்டில் ஒரு பிரச்சனை உண்டு. பெட்ரூம் என்பது என்னது? தென்மேற்கு. தென்மேற்குன்னா என்ன? பிறப்புறுப்பு. பிறப்புறுப்பு எப்படி இருக்கணும்? மூடி காக்கப்பட்டு இருக்க வேண்டும். அப்போ பிறப்புறுப்பை வந்து வெளியே திறந்து நான் காட்டுவேன் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்தரங்க விஷயங்களை இந்த உலகம் அறியும் என்பது உண்மை. பால்கனியை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த வீடை வந்து எப்படி பார்க்கணுன்னா, இன்னர் எடுத்து ஒருத்தன் தலையில் போட்டுன்னு இன்னர் அவுத்துட்டா எப்படி இருக்கும்? இன்னர் என்பது தலை. இன்னர் என்பது தலையில் போட்டுருங்க. வடகிழக்கு என்பது தலை. இது திறந்து தானே இருக்கணும். அப்போ வடகிழக்கு எப்படி பிரகாசமாக ஓப்பனாக இருக்கோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய மூலை மூடி இருக்க வேண்டும். மானம் காக்கப்பட வேண்டும் தானே. நிச்சயமாக. அப்போவே நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலே ஆதிவாசிங்க காலத்திலே எதுக்கு ட்ரெஸ் போட்டாங்களோ இல்லையோ பிறப்பருக்கு மட்டும் வந்து இலையும் தலையும் வச்சு கட்டின்னு சுத்தணும். தென்மேற்கு மூலை என்பது பால்கனி அமைப்பது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள உறவை துண்டிக்கும், தவறான வழியில் செல்ல வைக்கும். அங்கே நான் துணி காய போடுறேன், வாஷிங் மிஷின் வைக்கிறேன், கீழே பால்கார் வந்தாரான்னு எட்டி பார்ப்பேன்னா அவங்க வீட்டில் ஒருத்தன் எட்டி பார்த்துருவான் என்பது தான் உண்மை. அப்போது இதெல்லாம் நடக்கலை. ஒருத்தருக்கு தென்மேற்கில் பால்கனி இருக்குது, அவருக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு பயம் வருதுன்னா இது மட்டும் நடந்து விடாது. தொழில் ரீதியான முடக்கங்கள் ஏற்பட்டுவிடும். தென்மேற்கு என்பது தொழிலை சொல்லக்கூடிய இடம்.